வணக்கம், திஸ் இஸ் ஷிபாச்சி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ப்ளேலிஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கும். அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி மட்டுமே பணம் பண்ணி கொடுத்துருங்களா? சப்போஸ் ஒருவேளை ஸ்ட்ராட்டஜி மட்டுமே பணம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்நேரம் கிட்டத்தட்ட நம்ம இந்த உலகத்தில் பாதி பேர் பணக்காராயிட்டிருப்பாங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நமக்கு பணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே இந்நேரம் பணக்காராயிட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி மட்டுமே பணம் பண்ணி கொடுக்காது. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன? இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடுவாங்க, இந்த ஆங்கிள் பிரேக் அவுட்டுது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, வெட்ஜ் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. சேனல் பேட்டர்ன் போட்டு பண்ணுங்கள். அப்புறம் பிரேக் அவுட், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பிரேக் டவுன் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்சைட் பார் போட்டு பண்ணுங்கள். இன்சைட் பெரிய கேனில் அது சென்டரில் பேபி கேனில் வரும், அதுக்கு டவுன் பண்ண பிரேக் டவுன் பண்ணுங்கள், மேலே பை பண்ணுங்கள் அப்படின்வாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்வாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குற ஸ்ட்ராட்டஜி ஒன்று கூட உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போகலாம். மேபி நீங்கள் கரெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம், அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட் யூஸ் பண்ணுறேன்னா அந்த பிரேக் அவுட்டில் நான் என்ன பண்ணேன், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல முடியுங்களா? இல்லையே. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெஹிக்கிள் மாதிரி. அது வெஹிக்கிள் மாதிரி ஒரு 10% தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஆகும். நான் ஸ்ட்ராட்டஜியே வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுங்க. ஸ்ட்ராட்டஜி தேவை, ஆனால் ஸ்ட்ராட்டஜி முழுக்க அது மேலேயே ஃபுல்லு லோடு அது மேலே கொடுக்காதீங்க. ஃபுல் லோடு அது மேலே கொடுக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜி ரைட், ஓகே, யூஸ் பண்ணுங்கள். அதை ஓட்டுற டிரைவர், நான் வெஹிக்கிள்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸ்ட்ராட்டஜின்றது வெஹிக்கிள் மாதிரி. வெஹிக்கிள் எடுத்துட்டிங்க, அதை ட்ரைவ் பண்ணுறங்க. இப்போது ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள், சூப்பராக புது வெஹிக்கிள் வாங்குறீங்க, அந்த புது வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் ஆகாதுங்களா? அதை ஓட்டுற டிரைவர் மேலே டிபெண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி அமைஞ்சால் யூஸ் பண்ணணும், இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி செட்டப்பே வரலைன்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது தான் டிரைவர். அதுதான் உங்களுடைய சைக்காலஜி, மனநிலைமை. ஓகே? ஏன் அப்படின்னா சார் நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தமிழில் போட்டு ஸ்ட்ராட்டஜி எதுவும் கொடுக்கலையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ மேபி தமிழில் பார்த்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி என்ன உள்ளே இருக்குதுன்னு மேபி நீங்கள் வந்திருக்கலாம். நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி தேடி வந்தீங்கன்னா ஓகே, ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசினா அது ஒரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வேணுமோ யூஸ் பண்ணிங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். மிச்சம் ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஒரு சில அட்வைஸாக நினச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சுங்க. நான் சாதாரணமான எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாஸ் ஏ ஃப்ரெண்ட்லி. ஒரு ஃப்ரெண்டு இன்னொருத்தருக்கு, ஒரு நண்பனுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது உபதேசமாக எடுத்துக்காதீங்க, அறிவுரையாக எடுத்துக்காதீங்க, அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா எடுத்துங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. இப்போ கூட நான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி முக்கியம் இல்லை, நீங்கள் நல்லா முழுக்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். இது ஒரு சில அட்வைஸாக நினச்சிட்டிங்க அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாரி ஃபார் தட். நான் ஒரு வேளை உங்களுக்கு அட்வைஸாக தெரிஞ்சுது அப்படின்னா மன்னிச்சிடுங்க. அது அட்வைஸாக நான் பண்ணலை. என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, என்னோடய வியூவர்ஸ்க்காக நான் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே? ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக டிபெண்ட் அது மேலே பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் கூட கொடுத்த ஸ்ட்ராட்டஜி உங்களை எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுன்னு எனக்கு தெரியாது. அது இப்போ ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜின்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு அந்த ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேருக்கு செட் ஆகும், எத்தனை பேருக்கு செட் ஆகுது எனக்கு தெரியாது. ஓகேங்களா?
ஸோ அதான் என்னுடைய வெபினாரில் கூட என்ன சொல்லித்தரேன், நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரதில்ல. நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தா பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்காங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரைஸை எந்த மாதிரி மூவ் ஆகும், ஒரு சார்ட் ரீடிங் எப்படி படிக்கணும், கேண்டில் எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த கேண்டில் இந்த மாதிரி எங்கே போகும், இல்லை இப்படி எங்கே போகும், இல்லை இங்கே போனால் என்ன மாதிரி பண்ணலாம், இந்த இடத்துல போனால் என்ன பண்ணலான்றத படிக்க சொல்லித்தரது தான் வந்து என்னோடய வெபினாரில் சொல்லித்தரது. இப்போ இன்றைக்கி கூட லைவ் மார்க்கெட்லேருந்து இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் போனேன். ஸோ கட் ஆகிறதான சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ கட் ஆகிருக்கு. கட் ஆகி கீழே எதுவும் இருக்குது அது லெவல் கொடுத்துருந்தேன். அதாவது 39,950 வரலாம் கொடுத்துருந்தேன். எனக்கு 200 EMK லைன் போகும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜென்ரல் காமன். நம்ம மார்னிங் அப்டேட்டில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியே பிளைண்டாக ஒன்று கொடுக்குறதில்ல நம்ம. ஓகேங்களா? அது ப்ரைஸ் எது வரல வரணுக்கு கொடுத்துருக்கும் பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் கேப் இருக்குது, அந்த கேப் ரீஃபில் பண்ணால் அங்கேருந்து ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்கும். அந்த லெவல் சப்போர்ட் பண்ண உடனே நம்ம புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். அதாவது இது வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது டிப்ஸ் இல்லை. நிறைய பேர் டிப்ஸ் கால்ஸ்னு புரிஞ்சிக்காங்க, டிப்ஸ் கிடையாது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த 200 EMA வந்துடுச்சு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த லெவல் கட் பண்ணால் நிறைய பேர் சேல் பண்ணாதீங்க, ஏன்னா கீழே 200 EMA சப்போர்ட் லைன் போகுது. ஓகே, இதெல்லாம் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறது நான். இது வந்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, இதில் 200 EMA ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க. ஸ்ட்ராட்டஜி கிடையாது, EMAன்றது அது என்ன சொல்லுது, அது கேனலுடைய 200 கேனலுடைய இண்டிகேட்டர் கூட கிடையாது. நிறைய பேர் வந்து மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இண்டிகேட்டர் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு டூல், அது அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியறதுல சப்போர்ட் தான் எடுத்துருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மேலே போகிற ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே ஆரம்பிச்சது இந்த லைன் கட் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து இங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு ப்ரைஸ். இது ஓகே, இது எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். வெபினார் அப்படின்றது நீங்கள் யார்கிட்டனா கற்றுக்குங்க. இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போட்டுட்டு வெபினார் நடத்துகிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த அங்கே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன், ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போட்டு உங்களுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா கவர் பண்ணுறாங்க, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் வாங்க அப்படின்னு. ரைட், ஓகே, உங்களோட விருப்பம், அது சொல்ல வரல. அதே மாதிரி அவங்க சொல்லித்தர விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். சார்ட் ரீடிங் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும், இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பயம் இல்லாமல் எடுக்கலாமா, ஒரு பயமாக எடுக்கலாமா, தெளிவாக இருக்கலாமா இல்லையா, அந்த இடத்துல புரியுதா இல்லையான்றது எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிஸ். இப்போ நம்ம வந்து 45 டேஸில் வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 45 டேஸில் புரியாது. அதை நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் அதை படிக்கணும். நான் என்ன சொல்லி கொடுத்தோம் அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த 45 டேஸ்லேயே புரிஞ்சுட்டு அவர் ரெண்டாவது மாதத்தில் நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் டெய்லி லட்சக்கணக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு நோ சான்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அதை தான் உங்களுக்கு டிபெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, லெவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ப்ரைஸ் எந்த மாதிரி, ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த மாதிரி வருது, கீழே வருதா இல்லை லோ ஹை மேலே போதா, எங்கே ப்ரைஸ் எடுக்கலாம், நம்ம என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி மேலே ஃபுல் டிபெண்ட் கொடுக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ஒரு 10% தான் யூஸ் ஆகும். நீங்கள் நீங்கள் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை கமோடிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ்னு ஆப்ஷனில் பண்ணுங்கள், ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள், இல்லை இன்ட்ராடே கேஷில் பண்ணி ஈக்விட்டி இதெல்லாம் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜின்றது வந்து வெறும் 10% தான் யூஸ் ஆகும். உங்களுடைய பொசிஷன் சைஸும் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொசிஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா வந்து 10 ட்ரேடுக்கு வந்து 7 ட்ரேட் தான் சக்ஸஸ் ஆகும். இது காமன் எல்லாத்துலேயும் அவ்வளோதான். நீங்கள் இதை விட்டு நீங்கள் 10க்கு 10 நீங்கள் ட்ரை பண்ண போனீங்கன்னா கடைசி வேலை வாழ்நாள் ஃபுல்லாக தொலைச்சிட்டே இருக்காங்க. 10க்கு 10 சக்ஸஸ் வந்து கிடையாது. 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 7 தான், 3 ஃபெயிலூர். அந்த 3 ஃபெயிலூர் ஆடுறது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், சிம்பிள், அவ்வளோதான். மொத்த ட்ரேடிங்கே இருக்கிற ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா 7 சக்ஸஸ் 3 ஃபெயில். அந்த 3 ஃபெயிலை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அந்த 3 ஃபெயில் இதில் இந்த 7 தான் மேனேஜ் பண்ணணும். ஓகே, வேறு எங்கேயும் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த 3க்கு ப்ரோக்கர் டேக்ஸும் இந்த 7க்கு ப்ரோக்கர் டேக்ஸ் லெஸ் ஆகிட்டு என்ன வருதோ லாஸ்ட்டில் அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். இதுதான் ரியல். எனக்கு டெய்லி ப்ராஃபிட் வரணும், எனக்கு இவ்வளோ வந்தால் போதும், எனக்கு அவ்வளோ வந்தால் போதும். இந்த மார்க்கெட்டில் ஏடிஎம்மா நம்ம கேட்டதை கொடுக்கறதுக்கு. ஓகே, லாபம் நஷ்டத்தை வரும், அந்த ஹேண்டில் பண்ணி மாத கடைசியில் எவ்வளோ வருது அதை தான் கணக்கு போட்டு ப்ராஃபிட் பண்ணணும். ஏன்னா இப்போ வர யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போகிறதுனால புதுசாக வரவங்க எல்லாம் வந்து அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, டெய்லி அவ்வளோ சம்பாதிப்பாங்களோ, டெய்லி எவ்வளோ சம்பாதிப்பாங்களோ ஒரு கணக்கு போட்டுருவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டெய்லிலாம் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. சம் டேஸ் லாஸை அக்செப்ட் பண்ணணும். அந்த லாஸை அக்செப்ட் பண்ணி மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.